வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாங்க. இது 3 வாரத்துக்கு சேர்த்து வச்ச ஏடுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். இது 2 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினா தான் நம்ம போயிட்டு கடைய முடியுங்க. இல்லை கல் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 சொம்பு அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கைவிடாமல் நல்லா சிலுப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நல்லா வந்து சிலுப்பிக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயும் நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து வருது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எடுத்துடலாம் வெண்ணெயை. இப்போது தண்ணியில் நம்ம போட்டுக்கலாங்க. சாதா வாட்டர் அப்படின்னா சில்லு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய வெண்ணெய் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. தேவையானப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய் எப்படி ரெடி பண்ணணுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.